வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மார்க்கெட் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருந்தது? நேற்று முக்கியமா எடுத்தோம்னா இன்னைக்கு இந்த ஃபெட் மீட்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். இந்த மூவ்மெண்ட்ஸ் குறவு தான். பட் $1,300 கீழே பிரேக் ஆகி மார்க்கெட் செட்டில் இருக்கு. 1298.90 செட்டில் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஃபெடோட அவுட்புட் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்புல இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கோல்ட் ரேட் இன்னும் இறங்க ஆரம்பிக்கும். அது இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் முடிகிற டைம்ல தான் தெரியும். ஸோ அதனோட பிரதிபலிப்பு நமக்கு நாளை காலையில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதனால பொசிஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு கோல்டும் சில்வரும். அண்ட் தென் ஆயிலை பொறுத்த வரைக்கும் லைட்டா இறங்கி இந்த $100 101 கீழே செட்டில் இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து அகைன் இந்த உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, காசா டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் நியூஸ். பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சைட்வே மார்க்கெட், எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் நிக்கல் நேற்று முன்தினத்துக்கும் நேற்றுக்கும் எடுத்து பார்த்தா ஒரு $2 குறைஞ்சி முடிவடைஞ்சிருக்கு. அது பிகாஸ் ஆஃப் அந்த நேற்று முன்தினம் இருந்த செய்தி, அந்த இந்தோனேஷியா பேனை வந்து ரிலாக்ஸ் பண்ண போறதா சொன்னதுனால ஒரு சின்ன டவுன்ஃபால், மற்றபடி பெருசா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம், கால்கிட்ட பேசுங்க விஜயகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று ஃபிபனசி பத்தி கேட்டதை நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. அப்புறம் அது கூட இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் கொஞ்சம் எனக்கு வேணுமா இருக்கும். அப்புறம் இந்த லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா சார்? லெவல்ஸ்ங்கிறது எப்படி, நீங்க ரெசிஸ்டன்ட் லெவல்ல வரும்போது நீங்க செல் பண்ண சொல்றீங்களா, இல்ல சப்போர்ட் லெவல்ல வரும்போது பை பண்ண சொல்றீங்களா? அந்த லெவல்ஸ் அப்படிங்கறது என்னன்னு சொல்ல முடியுங்களா? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். குட். ஃபிபனாசியை பத்தி நேற்று கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வேணா ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணலாம். ஆன்லைன்ல பாருங்க. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் a வீடியோ ஃபைல். அதாவது இந்த ஃபிபனாசி சீரியஸ் அப்படிங்கறதே வந்து நம்ம ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது ஆன்லைன்ல ரீப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க கவனிக்கலாம். ஸோ அந்த ஏன் அதை வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கிறத கூட டியூ டு ஃபிபனாசி சீரியஸஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. லைக் வாட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் டிசைன் பண்ணும்போதோ இல்லைன்னா வந்து லெட்டஸ் டேக் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட பார்த்தோம்னா அந்த ஸ்கொயர்ஸ் வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு எடுத்தோம்னா, நம்மளோட மனித உறுப்புகள், நம்மளோட பாடி ஷேப் கூட ஃபிபனாசி சீரிஸை வச்சு தான் இருக்கும். தட் இஸ் இந்த 1:1.618 ரேஷியோல தான் இருக்கும். அதாவது நம்ம கை வந்து ஷோல்டர் டு எல்போ வரைக்கும் வந்து ஒரு 1 இருக்குன்னா அதுலேருந்து 1.618% தான் the remaining finger like ஹேண்டோட லென்த் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஃபிபனாசி சீரியஸை வச்சு பண்ணாம ஸ்டாக் மார்க்கெட் ஆர் கமாடிட்டி மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்கும் இதுதான் யூஸ் பண்றாங்க. ரேஷியோ எடுத்தோம்னா 1:1.618 தான் ஆக்சுவல் ரேஷியோ. அண்ட் தென் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு சார்ட்டை வச்சே பார்க்கலாம். அந்த சார்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா லெட்ஸ் சே அந்த அதாவது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வைக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஹைக்கும் இங்க இது ஃபர்ஸ்ட் ஹை, இது 100% அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் அடுத்த ஹை என்னன்னு எடுத்தோம்னா இது 61.8%. அதுக்கு அடுத்த ஹை எடுத்தோம்னா 50%. அதுக்கு அடுத்து எடுத்தோம்னா 38.2%. அது கீழே 0% லெவல் கீழே இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 0 லெவல் வருது அப்படின்னா தாராளமா இங்க பை பண்ணலாம். பை பண்ணிட்டு 38.2% வந்து நம்ம இந்த இடத்த டார்கெட்டா வைக்கலாம். ஸோ இன்கேஸ் இதை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி மேல போகுது அப்படின்னா இமீடியட்டா வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாயிட்டு பை மேல ஹோல்ட் ஆகுதுன்னா அந்த பை வெயிட் பண்ணி நம்ம வெளியாகலாம். இல்ல இந்த 38.2% ரீட்ரேஸ்மெண்ட் மேல ஏறிட்டு அகைன் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு, அதாவது ட்ரையல் ஸ்டாப் லாஸ், அதாவது ப்ராஃபிட்டோட ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். இல்ல 38.2க்கு மேல போய் நீங்க புக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லைன் டச் பண்ணுது அப்படின்னா அகைன் பை எடுக்கிறனால எடுத்து, அதாவது இதை சப்போர்ட் ஆகவும் இதை ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் வச்சு பண்ணலாம். அதுக்கு அடுத்த லெவல் இன்கேஸ் இப்போ ஃபர்தரா பார்க்கலாம். நம்ம இதே சார்ட் வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகும்போது ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ப்ரீவியஸ் ஹையும் ப்ரீவியஸ் லோவும் வச்சு நம்ம ஒரு டிராயிங் போடலாம். அதாவது இதுல எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பையிங் கொடுத்து கரெக்டா இதுதான் சப்போர்ட், கரெக்டா 0% நின்று அங்க இந்த இடம் சாலிடா பை பண்ணலாம். பை பண்ணா 38.2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். இங்க எடுத்தோம்னா இந்த இடத்துலயும் வந்திருக்கு, ரெண்டாவது முறை இங்கேயும் வந்திருக்கு.
அதுக்கு அடுத்து மார்க்கெட் அகைன் 0% ஃபால் கீழே போகும்போது அகைன் வி கேன் கோ ஷார்ட் போயிட்டு இதுக்கு ஸ்டாப் லாஸ் 38.2 மேல வச்சா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்ல இந்த இடத்துல இந்த 0%க்கு மேலேயே மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்ல செட்டில் ஆகுது அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகலாம். அண்ட் தென் இதுல அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ என்ன அப்படின்னு எடுத்து இதுக்கு ஒரு லைன் போட்டு அதுல ஒரு ஃபிபனாசி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது நீங்க லைன் வந்து ஒவ்வொன்றா போடுறது இல்லாமல் நீங்க என்ன ஹை என்ன லோ ப்ரீவியஸ் ஹை என்ன ப்ரீவியஸ் லோ என்னங்கிறது நீங்க கிராஸ் லைன் போட்டு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம அதை Fibonacci ஆர்க்னு சொல்லுவாங்க. Fibonacci ஆர்க் லெவல் இப்போதைக்கு வேண்டாம். லெட் அஸ் டேக் Fibonacci ரீட்ரேஸ்மெண்ட். இதான் ஹை வந்து 100%, லோ வந்து 0% வச்சுட்டு ஒரு லைனை கிராஸ் பண்ணிட்டு அந்த லைனை வச்சு நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா Fibonacci ரீட்ரேஸ்மெண்ட் 4 லைன் போட்டது நமக்கு கிடைச்சிடும். சோ அதை வச்சு நம்ம ட்ரேடிங் தாராளமா பண்ணிக்கலாம். Fibonacci ரீட்ரேஸ்மெண்ட் குறித்து விரிவா சொன்னீங்க சார். இன்றைக்கான லெவல்ஸ் சில்வரோட லெவல்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. சில்வர் லெவல்ஸ் கேட்டிருந்தாரு இல்லையா? சில்வர் எடுத்தோம்னா 44,460க்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 44,566. அதே டவுன் சைட்ல 44,200 கீழே போச்சுன்னா செல்லிங் பண்ணலாம். முதல் டார்கெட் 44,060. அண்ட் தென் லெவல்ஸ பத்தி கேட்டிருந்தீங்க. நான் இங்க தொலைக்காட்சியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து நேற்று மார்க்கெட் முடிவடைஞ்ச விலையை வச்சு இன்னைக்கு மார்னிங் டெரைவ் பண்ணி கொடுக்கறது. ஆனால் கிரேட் வெஞ்சர்ஸோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து துல்லியமான ஒரு அளவுகள் மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு 10:15 மணிக்கு ஒரு லெவல்ஸ் வந்து அவங்கவுங்க பேக் ஆபீஸ்ல அவங்கவுங்க வீட்லயே உட்காந்து சிஸ்டம்ல ஓபன் பண்ணி பாக்குற அளவுக்கு ஒரு வசதி பண்ணிருக்கு. அந்த லெவல்ஸ பார்த்து அதுல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். கரெக்டா இது பை அபவ் எதுக்கு மேல என்ன டார்கெட் 1 டார்கெட் 2 என்ன டார்கெட் 3 என்ன ஸ்டாப் லாஸ் என்னங்கிறது ரொம்ப ஈஸியா அதுல கம்யூனிகேட் பண்ணிருப்போம். அதை பார்த்தே நீங்க ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ரமேஷ் வணக்கம் சார். சார் நான் உங்க நிகழ்ச்சியை டெய்லி பாத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நன்றி சார். இன்றாடே ஜாப்பிங் பண்றதுக்கு 5 மினிட் சார்ட் வச்சு பாக்கலாங்களா அல்லது 1 மினிட் சார்ட் வச்சு பாக்கலாங்களா சார்? ஜாப்பிங் பண்றதுக்கு ஜாபிங்க்கு 1 மினிட் சார்ட் தாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் 5 மினிட் சார்ட் வந்து ரெஃபரலுக்கு எடுத்துக்கோங்க. ஏன் ரெஃபரலுக்கு எடுக்க சொல்றேன் அப்படின்னா 1 மினிட் சார்ட்ல இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால் ஆகும் போது அது ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க வெளியாக முடியாது. பட் 5 மினிட்ஸ் சார்ட்ல வந்து ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அது கிடைக்கும் போது நீங்க சாலிடா பார்த்து வெளியாகனா வெளியாகலாம். கோவில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் தங்கமணி. ஹலோ, நேச்சுரல் கேஸ் வந்து லாங் எடுக்கலாமா அந்த நேரத்துல? தங்கமணி, உங்க கேள்வி என்னன்னு திரும்ப கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நேச்சுரல் கேஸ் வந்து லாங் எடுக்கலாங்களா இந்த ரேட்ல வந்து? இப்போ இல்லைங்க, அந்த மாதிரி லாங் பொசிஷன் இப்ப எடுக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆயிலும் வந்து $100 சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்லயே நின்றுட்டு இருக்கு. அது பிரேக் ஆச்சுன்னா டெசிஷன் எடுக்கலாம். இன்னைக்கு கேஸோட லெவல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 229 ரூபாய் 55 காசுக்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 230 ரூபாய் 50 காசு, ஒரு ரூபா லாபத்துக்கு இருக்கு. டவுன் சைட்ல 227 ரூபாய் 80 காசுக்கு செல் போகலாம். பட் 80 பைசா டார்கெட்ல வெளியாகிறது நல்லது. தொடர்ந்து பேசும் சார். கோவில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருகிட்ட சார். பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவது இப்போது ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிங்க சார். அதாவது எல்லாமே வந்து லெவல்ஸ்ல தான் வேலை செய்யுது. பில்டிங் கட்டுறது, நம்மளோட உறுப்பு எல்லாமே. அப்ப இந்த ஆன்லைன் ட்ரேடிங்க்கு, கமாடிட்டி ட்ரேடிங்க்கு லெவல்ஸ் தான் பேசுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது. அப்ப லெவல்ஸ் தான் முக்கியங்க. வாழ்க்கைக்கு லெவல்ஸ் முக்கியங்கிறப்போ ஆன்லைன் ட்ரேடிங்க்கு அதான முக்கியமா இருக்கணும். லெவல்ஸ் தான் முக்கியமா இருக்கான்னு கேக்குறது. ஆன்லைன் லெவல்ஸ் தான் முக்கியமா, ஆப்வியஸா வந்து லெவல்ஸ் தான் முக்கியமா இருக்கும். அதாவது ஒரு இன்னும் டீப்பா போய் படிச்சு பார்த்தோம்னா ஒரு ஹியூமனோட பாடியில ஒவ்வொரு நாள் என்னென்ன டெம்பரேச்சர் இருந்திருக்கு அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் காலை 6 மணிக்கு டெய்லி டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபெபனாசி சீரியஸ் எலியாட் வேவ்லயோ போட்டோம் அப்படின்னா அடுத்த 10 நாளைக்கு எப்ப என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கறது அந்த தியரியே சொல்லிடும். சோ அந்த அளவுக்கு இருக்கும். அதனாலதான் லெவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாபு. வணக்கம் சார். சொல்லுங்க பாபு. சார், ஜாபிங் என்றால் இப்போ என்ன, அது எப்படி ப்ராஃபிட்டபிளா செய்யணும், அது என்ன மெட்டல்ஸ் வச்சு செய்யணும், ஒரு என்ன கமாடிட்டி வச்சு செய்யணும்? ஜாபிங் வந்து ஒரு ரீட்டைலர் வந்து ஜாபிங் பண்றது அட்வைசபிள் கிடையாது. ரீட்டைலர்னா இப்போ நம்ம ஒரு சாதாரணமான ஒரு இன்வெஸ்டர். ஜாபிங் யாருக்கு சரிபடும் அப்படின்னா ஜாபர்ஸ் டெஸ்க்னே குறைஞ்ச கோல்டு எல்லாம் எடுத்தா ஒரு 200 பேர் ஒரே அறையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
உட்காந்துட்டு ஒரு 100 பேர் பை பண்றதுக்கும் 100 பேர் செல் பண்றதுக்கும் ரெடியா இருப்பாங்க. ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஜாபிங் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும்னா ஒரு செகண்ட்ல வந்து 200 பேரும் வந்து ஆர்டர்ஸ் போடுற அளவுக்கு ஃபாஸ்டா நடக்கும். அந்த அளவுக்கு பண்ணால் ஜாபிங் டெஸ்க் நல்லா போகும். இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஒருத்தர் ஜாபிங் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். இதனால வந்து டர்ன் ஓவர் ரைஸ் ஆகும். நீங்க வந்து அதிகமான சிடிடி தான் கட்ட போறீங்க. லாபம் திரும்பி பார்த்தோம்னா ஒண்ணுமே நிக்க போறதில்ல. ஜாபிங் டெஸ்க் வந்து குறைக்கப்பட்டது கடந்த ஒரு வருடத்துல. என்ன ரீசனுக்காக அப்படின்னா சிடிடி கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஒரு கோடிக்கு செல்லிங் சைடுக்கு 1000 ரூபாய் இருக்கிறதுனால குறைய ஆரம்பிச்சது. இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வந்து எந்த குட் கமாடிட்டி எந்த குட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாதிச்சது, இப்போ அதனால வந்து கோல்ட வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது கோல்டு எதனால பாதிக்கப்படும்னா குளோபல் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது மேஜர் எக்கானமிஸ் லைக் யூஎஸ்ஓ இல்லைன்னா வந்து யூரோப்போ இல்ல இந்த சைனீஸ் எக்கானமி, இந்த எக்கானமிஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா மட்டும் கோல்டு உடனடியா பாதிக்கப்படும், டாலர் உடனடியா பாதிக்கப்படும். அதே வந்து இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரையில ஏதாவது பிரச்சனை வருது, இப்போ உக்ரைனோ இல்லைன்னா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம உக்ரைன் மட்டும் பேசலையா, அமெரிக்காவும் அது தலையிடுது, மற்ற நாடுகளும் தலையிடுது. இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் இல்லாம நைஜீரியால க்ரூட் ஆயிலோட பைப் லைன் பிரேக் ஆயிடுச்சு, பர்ஸ்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து ஷெல் ப்ரொடக்ஷன் ஏரியால மழை அதிகமா பெய்யுது, இல்லைன்னா மிடில் ஈஸ்ட் திடீர்னு ப்ராப்ளம் அதிகமாகுதுன்னா க்ரூட் ஆயில் உடனடியாக பாதிக்கப்படும். இதே வந்து அடிப்படை உலகங்களுக்கு பேஸ் பண்ண கண்ட்ரிஸ், அதாவது பேஸ் மெட்டல்ஸ் எதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரி எக்கானமி பேஸ் பண்ணி இருக்கோம்னா முக்கியமா சைனீஸ் எக்கானமி, யூரோ எக்கானமி, அந்த 2 எக்கானமி எப்படி இருக்குங்கிறது தகுந்த மாதிரி பேஸ் மெட்டல் டிமாண்ட் சப்ளை டிரைவ் ஆகும். அதை வச்சு ரேட்ஸ் மாறும். சார், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து என்னென்ன காரணங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுது சார்? என்னென்ன காரணங்களால ஒரு நாட்டினோட பொருளாதாரம் கணக்கிடப்படுது? எக்கானமி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு பணம் உள்ள இருந்து நாட்டை விட்டு வெளியில போயிருக்கு, வெளியில இருந்து எந்த அளவு பணம் உள்ள வந்திருக்கு. ஒரு வீடு மாதிரி தான். ஒரு வீட்டுல வந்து இன்னைக்கு பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 5,000 உள்ள வந்திருக்கு, 2,000 வெளியில போயிருக்கு கையை விட்டுனா 3,000 ரூபாய் கையில தங்கி இருக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு வந்து எவ்வளவு ஃபண்ட்ஸ் இருக்குங்கிற டிரைவ் ஆகும். அது கடன் வாங்கின பணமா, அதுக்கு வட்டி போட்டா எக்கானமி மாறும். அது சோ இது ரொம்ப டாப் லெவல் பேர்ட்ஸ் ஐ வியூல பார்த்தோம்னா. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதிகள் எந்த அளவுக்கு இருக்கு, அந்நிய செலவாணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி எக்கானமி மாறும். அது மட்டும் இல்லாம ருப்பி எந்த அளவுக்கு வெளிநாட்டோ என்ஆர்ஐஸ் உள்ள ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க, இங்க இருந்து எந்த அளவுக்கு ருப்பி வெளியில போகுது, டாலர் டேர்ம்ல எப்படி வெளியில போகுது எப்படிங்கறதெல்லாம் வச்சு அது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அது இதுக்கு அடுத்த லெவல் எடுத்தோம்னா இருக்கக்கூடிய தொழில் உற்பத்திகள் எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி எக்கானமி டிரைவ் ஆகும். தொடர்ந்து பேசுவோம் சார். தேனியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் வளர்மதி. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் MBA வந்து ஃபைனான்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஹலோ சார். தொடர்ந்து பேசுங்க வளர்மதி. சார், நான் MBA ஃபைனான்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கு, ஒரு தாட் இருக்கு. அதை நான் எந்த டைரக்டா என்னால பண்ண முடியாது. ஒரு கோச்சிங் கிளாஸ் இந்த மாதிரி போயிட்டு நான் தியரிட்டிக்கலா தான் படிச்சிருக்கேன். பட் எப்படி நான் பண்ணா என்ன மாதிரி பண்ணணும், எந்த கோச்சிங் கிளாஸ் எடுத்துட்டு பண்ணணுமா இல்ல டைரக்டா வந்து ட்ரேடர்ஸ் மூலம் பார்த்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு இப்படி பண்ணணுமா, இது எனக்கு ஒரு ஐடியா வேணும் சார். திண்டுக்கல்ல தான் கூப்பிட்டுருக்காங்க. தேனி, ரைட். மதுரை, அதாவது லைவ் ட்ரேடிங் அதாவது செமினாரே நடக்க இருக்கு மதுரையில. வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு மதுரையில டைரக்ட் செமினார் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காமராஜர் சாலையில் நடக்க இருக்கு. அதுல நீங்க தாராளமா தேனினா மதுரை பக்கம் தான் தாராளமா வந்து கலந்துக்கலாம். அதுல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் கமாடிட்டினா என்ன, கரன்சினா என்ன, எப்படி மார்க்கெட் ரேட்ஸ் வேரி ஆகுது எல்லாமே நீங்க பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு புக்ஸ் தேவையில்லை, அந்த ஒரு கிளாஸே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கிரேட் வெஞ்சர்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க வீட்டுல இருந்தபடியே ட்ரேட் பண்ணலாம். இல்ல மதுரை ஆபீஸ்க்கு ஒரு 2-3 நாள் வந்து ட்ரேடிங் கத்துக்கிட்டு அப்புறமா நீங்க வீட்டுல இருந்து பண்ணலாம். நன்றி. மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சோபனா. வணக்கம் மேம். சொல்லுங்க சோபனா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார், ஆக்சுவலி நான் பிகாம் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சோபனா. நான் பிகாம் முடிச்சிருக்கேன் மேம். எனக்கும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. பட் எனக்கு அது என்ன அப்படிங்கறது ஃபுல்லா தெரியாது. அது எங்க போய் படிக்கணும், என்ன பண்ணணும், அது கத்துட்டு பண்ணணும் அப்படிங்கறது சொல்லணும். ஓகே, எஜுகேஷன் பத்தி கேக்குறேன். சோபனா, நீங்க சென்னையில இருக்கிறதுனால சென்னையில கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு நேர்ல வந்து பாருங்க. ஒரு 2 டேஸ் வந்து போங்க. ஒவ்வொரு நாள் நீங்க 2-3 மணி நேரம் செலவழிச்சா போதும். மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சார், இந்த வாரம் நடக்கக்கூடிய செமினார்ஸ் பத்தி சொல்லுங்க. எங்க நடக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க கத்து தரீங்க இந்த செமினார்? மதுரையில் நடக்க இருக்கு. மதுரையில ரீஜனல் ஆபீஸும் இருக்கு. அதனால மதுரையில இருக்கு. மதுரை சுத்தி இருக்கவங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். மதுரை தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காமராஜர் சாலையில வரும் ஞாயிறு ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடக்க இருக்கு. முன்பதிவு அவசியம்தான், அனுமதி இலவசம். ஆனால் அதுல கமாடிட்டி மட்டுமல்ல, கரன்சியை பத்தியும் சொல்லிக் கொடுக்க இருக்கிறதுனால அதுலயும் ஒரு மூத்த நிபுணர் வந்து கரன்சியை பத்தி சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னும் பெட்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. ராஜேஷ் மேடம், டார்கெட் பேசுங்க. ராஜேஷ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கமாடிட்டியில ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்போ லான்ச் ஆகும் சார்? ஆப்ஷன்ஸ் உங்களை விட நான் தான் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 4 இருந்து 6 மாசம் எடுத்துரும். பட் இதுவரையில கடந்த 10 வருஷம் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லாம இந்த லாஸ்ட் பட்ஜெட்ல தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கமாடிட்டிஸ்ல ஆப்ஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம என்ஆர்ஐஸ் எஃப்ஐஐஸ் எல்லாமே ரெடி ஆகலாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு வர முடியாது. ஈவன் தோ கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டாலும் ஆப்ஷன்ஸ்க்கு தேவையான மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரெடி ஆகணும், அண்ட் தென் கம்பெனிஸ் ரெடி ஆகணும். அதனால வந்து ஒரு 4 to 6 monthsல அது லைவுக்கு வந்துடும் என்னோட எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பேசுவோம் சார். நெல்லையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மாரிமுத்து. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட், அதாவது மார்க்கெட்ல இது ஒரு உங்க ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 10 days பாக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் ஹோப் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 20 லட்சம் ரூபாய் போயிருக்கு, அது 2வது விஷயம். சோ இப்போ ஒரு ஹோப் வந்திருக்கு உங்க ப்ரோக்ராம் பார்த்ததுனால. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கேக்குதா சார்? சொல்லுங்க மாரிமுத்து, தொடர்ந்து பேசுங்க. ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஃபாரெக்ஸ்ல வந்து கோல்டு ட்ரேட் ஆகுது, நேச்சுரல் கேஸ் ட்ரேட் ஆகுது, நம்ம இதுலயும் ட்ரேட் ஆகுது. சோ ஒரு 6 மணிக்கு ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்க எக்ஸாம்பிள். அந்த மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த கோல்டு வந்து சடனா ஒரு வேலை சடனா 1% ஃபால் ஆகுது. அதே டைம்ல இந்தியன் இதுல அதே செகண்ட்ல கோல்டு மெகா மினி மைக்ரோ அண்ட் சில்வர் மினி சில்வர் மைக்ரோ எல்லாம் சேம் 1000 பாயிண்ட்ஸ் சேம் 1000 பாயிண்ட்ஸ் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கீழே பஞ்ச் பண்ணுது. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த எம்செக்ஸ் இந்தியா.comல பாக்கும்போது அவங்க வந்து எம்செக்ஸ் இந்தியா வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு, ஷாங்காய் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேர்ல்டுல ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் விட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுனால சோ எல்லாரும் சேர்ந்து ஒன்லி ஒரு இண்டிவிஜுவல், இப்ப நான் பை பண்ணி என்ன மாதிரி இப்போ 1 லட்சம் பேர் இந்தியாவில இருக்காங்கன்னா, நம்ம பை பண்ணாலும் மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா, இல்ல எக்ஸ்சேஞ்சே தேவைப்பட்ட அந்த நியூஸ் 1 லட்சம் ஸ்கிராப் பண்ணி விடுறாங்களா? ஏன்னா 1000 பாயிண்ட் சில்வர் மினி மைக்ரோ மெகா எல்லாம் கரெக்டா ஷார்ப்பா அந்த இடத்துல உள்ள சாரி அது எப்படி எனக்கு முடிவு தெரியவே இல்லை. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படி நடக்காது, அதான் என்னோட கேள்வி. மிஸ்டர் மாரிமுத்து, இது நிறைய முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். அதாவது எம்சிஎக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி வெரி லீடிங் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்ட். அதாவது 2011-12 கண்டினியூவா வந்து உலகத்துல கோல்டுக்கும் சில்வருக்கும் நம்பர் 1. 2வது வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல கம்பேர் பண்ணி கோல்டு சில்வருக்கு நம்பர் 1லயும், காப்பருக்கு நம்பர் 2, க்ரூட் ஆயில் நம்பர் 3ல பிளேஸ் ஆயிருக்கு. ஆன் வால்யூமை வச்சு டர்ன் ஓவர் வச்சு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியால யாரும் சொல்லல, இது யூஎஸ்ல இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ் கொடுத்த டேட்டா தான் அது. சோ இது எப்படி வந்து நீ உங்க கேள்வி என்ன, காமெக்ஸ்ல மாறும்போது யூஎஸ்ல ரேட் மாறும்போது எப்படி இங்க வந்து அவ்வளவு துல்லியமா உடனடியா மாறுது அப்படிங்கறதான். நானோ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல மாறும். அது எப்படி மாறுது அப்படின்னா, நான் இப்ப ஆல்ரெடி சொன்ன ஒரு நேர் கேட்டேன், ஜாபிங் பத்தி கேட்டிருந்தாரு. இது வந்து ஜாபர்ஸோட ஒர்க். இதுக்காகவே ஜாபிங் டெஸ்க் இருக்கும். எக்ஸ்சேஞ்சில் இருக்குமான்னு கேட்டா எக்ஸ்சேஞ்சில் கிடையாது ஜாபிங் டெஸ்க். இந்த ஜாபிங் டெஸ்க் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜாபிங் டெஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஎஸ்ல என்ன ரேட்டு போதோ 99% அந்த ரேட்டு ஒப்பிட்டு கரெக்டா இங்க போகணுங்கிறது தான் ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டிருக்க ரூல்ஸ். சோ அது மாறி நடந்தால் எல்லாருமே நைமேக்ஸ்ல காமெக்ஸ்ல ஏறும்போது அங்க பார்த்து உடனே பை பண்ணுவாங்க இல்லையா? அதனால வந்து இங்க ட்ரேடர்ஸ்க்கும் லாஸ் ஆகுங்கிறதுனால 99.9% ரொம்ப அக்யூரேட்டா போகணுங்கிறத எக்ஸ்சேஞ்சோட கவர்மெண்ட் போட்டிருக்க நார்ம்ஸ். சோ இந்த ரேட் எப்படி அரைவ் பண்றாங்க அப்படின்னா, அதுதான் ஜாபிங் டெஸ்க். கோல்டுக்குன்னு ஒரு ஜாபர்ஸ் இருப்பாங்க, சில்வருக்குன்னு ஜாபர்ஸ் இருப்பாங்க, க்ரூட் ஆயிலுக்குன்னு ஜாபர்ஸ் இந்தியாவில இருப்பாங்க. இதுக்கு கோல்டுக்குன்னா ஒரே ஒரு ஜாபர் இருக்க மாட்டாங்க. கோல்டுக்கே எனக்கு தெரிஞ்ச 5-6 ஜாபிங் டெஸ்க் இருந்தது. சோ இவங்க தான் வந்து அங்க ரேட்ஸ் பேரலா அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளை விட இன்னும் அக்யூரேட்டா காமெக்ஸ் நைமேக்ஸ் ரேட் பக்கத்திலே வச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்டா ஜாபிங் பண்ணி ரேட்டிங் மாத்திட்டு இருக்கிறது தான் அவங்களோட ஒர்க். அவங்க ட்ரேட் பண்ணும்போது 1000-2000 லாட்ல தாராளம் ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஸ்பெகுலேட் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் அகைன் செமினார்ஸ் பத்தி சொல்லிடுங்க சார். லாஸ்டா செமினார் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு மதுரையில் நடக்க இருக்கு.
கமாடிட்டியை பத்தியும் அங்க சொல்லிக் கொடுக்கணும், கரன்சியை பத்தியும் ஒரு மாபெரும் கருத்தரங்கு நடக்க இருக்கு. முன்பதிவு அவசியம் தான், அனுமதி இலவசம். நன்றி. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பல விதமான விஷயங்கள் நேரில் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிகள் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.